வணக்கம். இந்த கிறிஸ்தவ ஆலயம் தென்காசி மாவட்டம் கடையத்தில் உள்ளது. ஆர்சி ஆலயம் இது. அதாவது புதிய இன்னையாசியார் ஆலயம்னு பேர். இந்த ஆலயம் பக்கத்தில் ஆர்சி தொடக்கப்பள்ளி இருக்குது. இது பழமையான ஒரு ஆலயம். இங்கே பாருங்கள், இங்கே திருவிழா கொண்டாடுறதுக்காக ஏற்பாடுகளுக்குள்ள இதெல்லாம் இருக்குது பாருங்கள். லைட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸு, மைக் செட்டு வகைகள் மற்றும் அது சம்மந்தமான எல்லா ஐட்டமும் இந்த பள்ளிக்கூடத்தை அருகே வச்சுருக்காங்க. இது பள்ளிக்கூடத்துக்குடைய கலையரங்கம். பள்ளி லீவுனால இங்கே சீரியல் லைட்டு, அந்த மைக் செட்டுக்குள்ள பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. இது பக்கத்தில் கோயில் அருகே ஒரு பெரிய தண்டயம், அதாவது மூங்கில் தண்டயம், அதை சப்பரம் தூக்குறதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்தவ ஆலயத்தில் பெரிய விழா கொண்டாட போகிறாங்க போலுக்கு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி நினச்சிங்கன்னா தப்பு. ஏன்னா இந்த ஆலயம் பக்கத்தில் புகழ்வாய்ந்த பத்திரகாளியம்மன் கோயில் இருக்குது. அங்கே தை மாதம் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா நடக்கும்போது இந்த கிறிஸ்தவ ஆலய இது வளாகத்தையும் கொஞ்சம் பயன்படுத்திக்கிடுவாங்க பக்தர்கள். அதாவது இந்த கடையம் மத நல்லிணத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். இது இப்போ இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி தான் இருந்திருக்கு. இந்துக்கள் திருவிழானா அவங்க அதுக்கு இடம் கொடுப்பாங்க. அதுமாதிரி கிறிஸ்தவ திருவிழாவுக்கும் இந்துக்களும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இந்த தண்டை இருக்குல்ல, அதாவது பத்திரகாளியம்மன் கோயில் 8ஆம் திருவிழா அன்னைக்கு பெரிய செப்பத்தை அடிப்பாங்க. அதுக்கு தண்டையை பலமானதாக இருக்கணும். அதை பக்குவப்படுத்துக்காக பாதுகாப்பான இருக்கணுங்காண்டி இந்த கிறிஸ்தவ ஆலயம் பக்கத்தில் பக்குவப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த தண்டயத்தை, மூங்கில் பெரிய தண்டயம். கிறிஸ்தவ ஆலய பக்கத்தில் தான் பத்திரகாளியம்மன் கோயில் இருக்குது. அது மாதிரி இவங்க இந்துக்கள் என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்தவ ஆலயத்தில் ப்ரேயர் நடக்கும்போது இந்த திருவிழா நடந்தாலும் சரி தான் இந்த மைக் செட்டை ஆஃப் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பெரிய பெரிய திருவிழா அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்துக்களும் கலந்து விடுவாங்க. அந்த கிறிஸ்தவர்களும் இந்த இந்து கோயில்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஒட்டுமொத்தத்தில் பார்த்தா கடையத்தில் மத நல்லிணக்கம்